Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Rabbana walakal hamdu hamdan kaseeran tayyiban mubarakan fiha. Allahumma salli wa sallim barik ala sayyidina Muhammad wa alihi wa sahbihi adada ma fi ilmillah salatan daimatan bid'aun killah. Alhamdulillah, எல்லா புகழும் விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே எண்ணற்ற உயிரினங்களை படைத்து அதிலும் ஒரு சிறந்த உயிரினமாக மனித உயிரினங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் காத்தமிழ் புருஷத்தில் சையதுல் அன்பியா ரஹ்மத்துல் ஆலமீன் ஆன நமது முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்றும் இன்றும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. மேலும் அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், மேலும் இந்த நல்லதொரு ஜிக்ர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்றும் இன்றும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை தினமும் துதிக்கக்கூடிய இந்த திக்ர் மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த திக்ர் மஜ்லிஸ் ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறது. எப்படி என்று சொன்னால், யா ரஹ்மான் யா ரஹீம் என்று ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய 100 திருப்பெயர்களை நாம் ஓதி முடித்தோம். மறுபடியும் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று ஆரம்பித்து இன்று நாம் திக்ர்களை ஓத இருக்கிறோம். முதலில் அல்லாஹ்வை அழைப்போம் என்று நாம் ஓதிக்கொண்டிருந்தோம், நியத் வைத்து ஓதிக்கொண்டிருந்தோம். இந்த முறை ஒரு அப்டேட்டாக தூயோனை துதிப்போம் என்று நாம் நியத் வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் பாக்கியாக இருக்கிறானோ, எப்படி அல்லாஹ்வுக்கு முடிவே இல்லையோ, எப்படி அல்லாஹ் பாக்கியாக இருக்கிறானோ, எப்படி அல்லாஹ்வுக்கு முடிவே இல்லையோ, அதே போல் அல்லாஹ்வை துதிப்பதற்கும் முடிவே இல்லை என்று இந்த திக்ர் மஜ்லிஸ் சொல்லுகிறது. இந்த முறை 100 அல்லாஹ்வுடைய மறுபடியும் அல்லாஹ்வுடைய 100 பெயர்களையும் நாம் திக்ர் செய்து முடித்து விட்டாலும் மறுபடியும் இந்த திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பிக்க செய்யும். எப்படி அல்லாஹ்வை அழைப்போம், தூயோனை துதிப்போம் என்று, அதே போல் வல்லோனை வாழ்த்துவோம் என்று இது போல் ஏதாவது ஒரு நியத்தை வைத்து மறுபடியும் இந்த திக்ர் மஜ்லிஸ் நடந்து கொண்டே இருக்கும். இந்த திக்ர் மஜ்லிஸ்க்கு முடிவே இல்லாமல் இருக்கும். அதை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருக்கிற அல்லாஹ்வுடைய இஸ்மு அல் கஹாரு. அல் கஹாரு என்று சொன்னால் அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அது எப்படி என்று சொன்னால், கடலில் மீன்களை பெரிய திமிங்கலமாக இருக்கட்டும், சிறிய மீன்களாக இருக்கட்டும், அனைத்தையும் அல்லாஹ் அந்த கடலிலே வைத்து அடக்கி ஆள்கின்றான். மீன்கள் அந்த கடலை விட்டு வெளியே வந்து விட்டால் இறந்துவிடும். அந்த கடலுக்குள்ளே வைத்து அந்த மீன்களை அடக்கி ஆள்கிறான். அதே போல் மனிதர்களை இந்த நிலப்பரப்பிலே வைத்து அடக்கி ஆள்கிறான். இந்த மனிதர்கள் கடலுக்குள் போனாலும் இறந்து விடுவார்கள், இல்ல பூமியை விட்டு வெளியே சென்றாலும் இறந்து விடுவார்கள் என்று அந்த மனிதர்களை அல்லாஹ் இந்த நிலப்பரப்பிலே வைத்து அடக்கி ஆள்கின்றான். அதே போல் 2 மறுமை நாள்களுடைய அடையாளங்களையும் அல்லாஹ் அடக்கி ஆள்கிறான். அது ஒன்று தர்ஜாலாக இருக்கிறான். தர்ஜாலை அல்லாஹ் ஒரு குகைக்குள்ளே வைத்து அவனுக்கு வாழ தேவையான அனைத்தையும் கொடுத்து அந்த குகைக்குள்ளே அவனை அடைத்து ஆள்கிறான். அதே போல் யாஜூஜ் மாஜூஜாக இருக்கிறது. அவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளுடைய அடையாளத்துக்காக அந்த 2 மலைக்குள்ளே வைத்து அடக்கி ஆள்கிறான். நிச்சயமாக அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று நியத் வைத்து இந்த திக்ரை ஓடுவோம். யா கஹாரு யா கஹாரு யா கஹாரு யா கஹார் யா கஹாரு யா கஹாரு யா கஹாரு யா கஹார் யா கஹாரு யா கஹாரு யா கஹாரு யா கஹார் யா கஹாரு யா கஹாரு யா கஹாரு யா கஹார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்க்க இருக்கிற இஸ்மு அல் வஹாப்.
அல் வஹாப் என்று சொன்னால் பரிசளிக்கக்கூடியவன். அல்லாஹ் நிச்சயமாக பரிசளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு அளித்த பரிசு என்னவென்று சொன்னால் அதான் இந்த உம்மத்தே முகமதியாவில் நம்மளை பிறக்க வைத்ததுதான் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்மை ஆலிமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ். ஆலிமுடைய சிறப்புகள் என்று சொல்ல போனால் அது ஒரு கித்தாபில் இப்படி வருகிறது. போரில் சென்று ஷஹீதாகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய ரத்தத்துக்கு சமமானது ஆலிம்கள் ஏதுகிற மையுடைய சமம். அந்த ஆலிம்கள் எழுதுகிற மையிக்கு சமம் அந்த ஷஹீதாகிற அவர்களுடைய ரத்தம் என்று கிதாபுகளே வருகிறது. அதனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசாக இந்த ஆலிம் படிப்பது இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் நாளை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அவனை சொர்க்கத்தில் காண்பதாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அந்த மாபெரும் பரிசை நமக்கு தந்த அருள் புரிவான் என்று நியத் வைத்து இந்த இஸ்மை ஓதுவோம். யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு யா வஹாப் 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 யா வஹாபு யா வஹாபு யா வஹாபு யா வஹாப். அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த திக்ரை ஓடாமல் இருந்தாலும் இந்த திக்ருடைய நன்மையை நம்மளால் அடைய முடியும். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதர் திக்ரு ஓதிக்கொண்டே இருக்கிறார், ஒரு அசதியிலே உறங்கி விடுகிறார். அவர்கள் தூங்கி எழுந்துகிற வரைக்கும் திக்ருவோடைய நன்மை இந்த திக்ரு தருகிறது. அவர்கள் தூங்கி எழுதுகிற வரைக்கும், அவர்கள் தூங்கிற போது திக்ர் ஓதவில்லை, அதற்கு முன்பதாக ஓதிக்கொண்டே தூங்குகிறார்கள், அசதியிலே தூங்குகிறார்கள். அந்த தூங்கி எழுதுகிற வரைக்கும் அந்த திக்ருடைய நன்மையை இந்த திக்ர் தருகிறது. இந்த திக்ருடைய சிறப்பாக அதாக இருக்கிறது. மேலும் திக்ருடைய சிறப்பு என்னவாக இருக்கிறது சொன்னால், பாவங்களை விட்டு விரண்டு ஓடுவது மிகப்பெரிய ஹிஜ்ரத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல் நல்லதை பேணி பாதுகாத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு ஜிஹாத் என்று சொல்கிறார்கள். அதே போல் அல்லாஹ்வை அடையக்கூடிய மிகப்பெரிய பாதை என்று திக்ர் ஓதுவதை சொல்கிறார்கள். அதே போல் இந்த திக்ர் ஓதக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.